அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரியமுடனபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஹோம் டவுன் விலாக் தான். நாங்கள் வந்து திடீர்னு பெங்களூர்லேருந்து பொள்ளாச்சி கிளம்ப வேண்டியதாயிருச்சு. ஒரு எமர்ஜென்சிக்காக தான் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து அன்பிளான்டு ட்ரிப் தான். என்னோட நேட்டிவ் வந்து பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிற கோட்டூர் அப்படிங்கிற ஒரு குட்டி கிராமம் தான். பெங்களூர்லேருந்து பொள்ளாச்சி ரீச் ஆகும் போது நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எந்திரிக்கும் போதே கிட்டத்தட்ட 8 o'clock ஆகிப்போச்சு. ரொம்ப லேட்டு, ஏன்னா அந்த ட்ராவல் டயர்டு இருந்தது. ஸோ நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணி பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இவங்க வந்து என்னோட தாத்தா பாட்டி, அப்பாவோட அம்மா அப்பா. ஸோ இவங்களோட ஃபோட்டோ வந்து நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். நான் பெங்களூர்லேருந்து சில நாற்றெல்லாம் அம்மா கொடுத்து விடுவேன் வீட்டில் வைக்கிறதுக்காக. பட் நம்ம வீட்டில் வந்து வளர்கிறத விட எங்கள் அம்மா வீட்டில் நல்லாவே வளர்ந்துருந்துச்சுங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அந்த க்ரோத்தில். மேபி அந்த தண்ணி மண்ணுக்கான டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறேன். மித்ரனுக்கு வந்து ஆட்டோவில் போகணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் அவனை வந்து ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தார். இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும்ண்ணா பாவி. மித்துக்குட்டி சாப்பிட்டியா? வாடி தங்க தின்னுத்துறா. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பச்சை குருமா. இது வந்து பச்சை குருமா இல்லை, உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா. ஆனால் வந்து இது க்ரீன் கலரில் இருக்கங்காட்டி நான் வந்து பச்சை குருமா அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்புறம் இட்லி, சம்பார் ரவை வந்து பண்ணாங்க. சம்பார் ரவை வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது அம்மா வந்து அதில் எக்ஸ்பர்ட்டு. நல்லா உதிரி உதிரியாக பண்ணுவாங்க. ஸ்ரீகார் பா. பாப்பா நீ போய் சாப்பிடு போ. மித்ரன் மா உட்கார் வா. குறும்பு பண்ணக்கூடாது வா. ஒரு வாய் வச்சுட்டு ஸ்ரீகார் வா. சுடி அம்மா ஊட்டி விடுறாங்களா வா. விஜயம்மா சரி எங்கேயாச்சும் அது மாதிரி விழுந்துட போறாம்மா வா. ஊருக்கு வந்ததுலேருந்து மித்ரனை கையிலேயே பிடிக்க முடியல. அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட் அவனுக்கு. அவனுக்கு வந்து எங்கள் அம்மா நல்லா பார்த்துக்குவாங்க. பட்டு அம்மாவை காட்டிலும் எங்கள் அப்பா கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்பான். அது ஏன்னே தெரியல. நம்ம 12 o'clock நைட்டு ரீச் ஆனால் கூட அம்மா அப்பாவை பார்த்த உடனே அவ்வளோ குஷி ஆயிரும். 1 hour வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரகலை பண்ணி தான் கொண்டு போய் படுக்க வைக்க முடியும். பெங்களூரில் வந்து என்னதான் இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருந்தாலும் நாம் வந்து வீட்டை சாத்தி தாங்க வச்சுருப்போம். அதிகமாக வந்து வெளியே வரமாட்டோம். ஈவினிங் டைம் தான் கொஞ்சம் நேரம் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் நம்ம ஊரில் வந்து அந்த பிரச்சனையே இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷான காற்று எல்லாமே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான பிளேசஸ் தான் வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? நாம் எல்லாருமே வந்து சின்ன வயசில் நல்லா ஓடி ஆடி தெரிஞ்சவங்க தான். இப்போ தான் வந்து நம்ம வேலைக்காக மற்ற ஊர்களில் போயிருக்கிறோம். இது வந்து நம்மளோட தோட்டங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் தான் போட்டிருக்கோம். நம்மளோட வீடு வந்து இந்த ஃபார்ம்குள்ளே தான் இருக்குது. இந்த கோகனட் ஃபார்ம்குள்ளே தான் இருக்குது. ஸோ வீடு வந்து முன்னாடி அந்த மெயின் என்ட்ரன்ஸில் பேக் சைட் ஃபுல்லாக வந்து இந்த ஃபார்ம் இருக்குது. அப்பாட்ட வந்து உங்களோட முதல் குழந்தை அபியா இல்லை தென்னை மரமானு கேட்டால் அவர் தென்னை மரத்தை தான் சொல்லுவார். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இங்கே தான் இருப்பார் அவர். இந்த மரங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷம் பழசு. ஆனால் வந்து அவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக அவர் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாரு. அதை ஏங்கப்பா குப்பைமேனி எதுக்குங்கப்பா யூஸ் பண்ணுவாங்க? ஏங்கப்பா குப்பைமேனி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கிளியர் ஸ்கின் ஃபேஸ் பேக்கா?
ராகி மோதி ராகி இது பவுடர் பண்ணி விற்பாங்களே இதில். பவுடர்லாம் பண்ண வேண்டாம்ப்பா, பச்சையாக இருக்கிறத விட பவுடருக்கு வேல்யூ. எடுத்து கை கால் தேய்ச்சி விட்டாலே காசு கூட இல்லை. ஸோ இது பேர் தாங்க குப்பைமேனின்னு சொல்லுவாங்க. இதை அரைச்சி வந்து ஃபேஸில் போட்டால் நமக்கு வந்து அந்த சொறி சிரங்கு இதெல்லாம் வராது. ஃபேஸ் எல்லாம் வந்து நல்லா பளபளப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்போ ஊருக்கு வந்தாலுமே இந்த மாதிரி மார்னிங் எந்திரிச்சோடனே தோட்டத்துக்குள்ளே வந்துடுவோம். அவ்வளோ நல்ல ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நானும் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வந்து இந்த தோட்டத்தில் இருந்து வளர்ந்தவ தான். என்னை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ டயர்ட்னஸோடு இருக்குன்னு. பட் இருந்தாலும் இங்கே வந்தால் ஒரு சந்தோஷந்தான். குடிச்சிருவாங்களா? அண்ணி செம கேட்ச், செம கேட்ச். விட்டுறாதீங்க, ஓடி போகுது. ஓ ஓய், நம்மளை கோச்சி விட்டுருங்க. எவ்வளோ அண்ணி இருக்குது? நம்ம தோப்புக்கு பக்கத்துலேயே வந்து அண்ணனோட தோப்பு இருக்குங்க. அண்ணன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அண்ணி தான் வந்து இது ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அண்ணி வந்து அவங்கள எப்போவுமே ஆக்டிவாக வச்சுக்குவாங்க. இது மட்டும் இல்லை, நாட்டுக்கோழி மட்டும் அவங்க வளர்த்துல. அவங்க வந்து தனியாக குமாரிஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அவங்க வீட்லேயே வந்து நிறைய பிக்கிள்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா வெரைட்டி ஆஃப் பிக்கிளும் வந்து அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த தடவை நான் ஊர்லேருந்து வரும்போது நான் வந்து பலாப்பழ பிக்கிள் வந்து வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னோட கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து அவங்களோட நம்பரை ஷேர் பண்ணுறேன். இது வந்து சாம்பக்காய் மரம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாப்பாவோட ஃபேவரட்டான ஒரு ஃப்ரூட்டு. பட் சீசன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 1-2 தான் இருக்குது. அவங்க வந்து தென்னங்கன்னும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கிருந்து கேரளா, அப்புறம் வந்து நார்த்து சைடு எல்லாமே வந்து இது போயிட்டுருக்கு. காடெல்லாம் ஃபுல்லாக சுற்றிட்டு இந்த செவ்வெளநீ வந்து போட்டுட்டு வந்தோம். அங்கே கூட ஒன்று பழுத்துருக்கு. எங்கே இருக்குது பழம்? கார் மேலே விழுந்துட போகுது. ஏய் பார்த்து, அச்சோ இவ்வளோ பழுக்க வரை விடாதுமா, வீணா போச்சு. வெறும் அங்கே பழுத்துருக்கு. ரூபா உங்கள் வீட்டில் ஐயோ ராமா, ஐயோ இது எங்கே? சரி நல்லா பழம் நான் ஜூஸ் போட்டு அது நல்லா இருக்கு. 3 செந்தூரப்பழம். செந்தூரமெல்லாம் மல்கோவா? மல்கோவா போமா, செந்தூரமெல்லாம் இல்லை. அது ஒன்றும் மல்கோவா இல்லை. காய் வாங்குறாங்க. காய் யார் வாங்கினா? ஆமாம், அவங்க வந்து பால் போட்டு காய்கெல்லாம் நானாக பொறிச்சிட்டுனா அது பழமா? எங்கே? ஆமாம்மா, பழம் அது பழமல்லது. இது மாற்றி வைக்கணும். வச்சு கொடுக்கட்டா? தாமரை
இதெல்லாமே வந்து மணத்தக்காளி கீரை. ஊருக்கு வரும்போது கண்டிப்பாக அம்மா பொரிச்சிட்டு வருவாங்க. ஸோ இங்கேயும் வந்து வாரத்துக்கு ஒருக்கா அவங்க வந்து பறித்து செய்வாங்க. நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வந்து சேனக்கிழங்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒவ்வொன்றும் அவதார் சைஸில் இருக்குது. பாப்பாவுக்கு வந்து இந்த சுக்குட்டி பழம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்மளோட வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து மித்ரனு இதை பார்த்தா கிரேப்ஸ்ன்னு வந்து பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த செடி வந்து பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வந்து அம்மா கொடுத்துருந்தேன். வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. நல்லா எல்லோ கலர் ஃப்ளவரு. ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வந்து ஏற்ற இடம்னு சொல்லலாம். மெயின் ரோட்லேருந்து பார்த்தா நம்மளோட வீடு இப்படி தாங்க இருக்கும். மேலே இருக்க போர்ஷனு அப்புறம் சைடில் இருக்க வீடெல்லாம் வந்து வாடகைக்கு விட்டுருக்கோம். கீழே இருக்க போர்ஷன் மட்டும்தான் நாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ இன்னிட்ட விலாக் வந்து இவ்வளோ தான். உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான விலாகோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரியமுடனபி.